அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாம் இன்றைய அமர்வினூடாக அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி, ஃபிக்ஹு சட்டக்கலை தொடர்பான இந்த பாடத்தின் மதுகலை ஆரம்ப அடிப்படை அம்சங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே நாங்கள் படித்துக் கொள்வோம். அதில் குறிப்பாக இந்த பாடத்திட்டத்துக்கு, குறிப்பாக பர்னாமிஜ் ஸ்மைத் அந்த நிறுவனத்தின் மூலமாக இணைந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதரசா மாணவர்களாக இருக்கலாம், அல்லது மதரசாவை முடித்த ஆலிம்களாக இருக்கலாம், அல்லது முஅல்லிம்கள், முஅல்லிமாக்கள், ஆலிமாக்கள், பல தரப்பட்ட அமைப்பிலே இந்த பர்னாமிஜிலே, இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து பல பயன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, ஃபிக்ஹ் தொடர்பான சில அடிப்படை முக்கியமாக நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயம். ஒரு சிலர்கள் பெரும்பாலும் இதுல சில விஷயங்கள் படிச்சிருக்க கூடும், இருந்தாலும் இணைந்து எல்லோரும் சேர்ந்து சில முக்கியமான சில வித்தியாசங்கள், சில விடயங்கள், சில அம்சங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபிக்ஹுடைய அடிப்படை அம்சங்கள் என்ற தலைப்பின் கீழால், அல்லது இந்த ஃபிக்ஹ் கலைக்கு ஒரு வழி, ஒரு 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 வாயிலாக இருக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு சில முக்கியமான அம்சங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வில் எடுத்துக்கொள்வோம். அதில் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னவென்று சொன்னால், ஃபிக்ஹ் பற்றின அந்த வரைவிலக்கணங்கள், அதே போல இந்த ஃபிக்ஹ் கலை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பரிணாம வளர்ச்சி பெற்று தற்காலத்தில் எந்த அளவுக்கு அது வளர்ந்து காணப்படுகிறது, அதுல சஹாபாக்கள் தொட்டு தற்காலத்துல இருக்கக்கூடிய ஃபிக்ஹ் கலையில என்னென்னவெல்லாம் பிரசித்தி பெற்று எமக்கு ஒரு ஃபிக்ஹ் கலையை தரக்கூடிய ஒரு அமைப்புல வளர்ந்து நிற்குதோ, சகல விடயங்களையும் நாங்க சுருக்கமாக கொஞ்சம் ஆழமாக இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்க்க இருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு, அதாவது குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஃபிக்ஹ் இது எப்படி இருந்துச்சு, அதுல ஸ்பெஷாலிட்டி என்ன, அதே போல சஹாபாக்களுடைய காலத்துல அது எப்படி இருந்துச்சு, அதே போல தாபிஊன்களுடைய காலத்துல மதரசாக்கள், ஃபிக்ஹ் மதரசாக்கள், அதாவது ஃபிக்ஹ் சிந்தனைகள், ஃபிக்ஹ் வழிகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறதோட, அதே போன்று ஒவ்வொரு 4 மதுஹபு ஆசிரியர்கள் தொட்டு அவங்களுடைய ஃபிக்ஹ் எவ்வாறு, அவங்களுடைய மதுஹப் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது, அந்த மதுஹப்ல காணப்படக்கூடிய அந்த மதுஹப் உருவாக்கத்தின் தொடக்கம், அந்த மதுஹப ஒழுங்கமைச்சு, அதே போல அந்த மதுஹப மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து தற்காலத்துல அது எந்த அளவுக்கு ஒரு வடிவமைக்கப்பட்ட அமைப்புல இந்த காலத்துல வரைக்கும் இருக்குதுங்கிறத நாங்க பாக்குறதோட, தற்காலத்துல ஃபிக்ஹ் துறைக்கு பங்காற்றக்கூடிய இடங்கள் அல்லது சேவைகள், திட்டங்கள் போன்ற விஷயங்களை நாங்கள் இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியில நாங்க பார்க்க இருக்கிறோம். அதே போல மஸ்ஹபை பின்பற்றுவது தொடர்பான நிலைப்பாடுகள், இது தொடர்பாகவும் நாங்க ஆழமாக படிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். அதே போல ஃபிக்ஹ் கலை சார்ந்த சிந்தனை முகாம்கள், அதாவது என்னென்ன அமைப்புல ஃபிக்ஹ அணுகிருக்கிறாங்க, எப்படி அவங்க ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து தொகுத்து சட்டத்தை தொகுத்து இருக்கிறாங்கிற அந்த போங்க பொறுத்தவரையில அதுல ஒரு சில வேறுபாடுகள், வேரியேஷன்கள் இருக்குது. அதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த அமர்வோடு இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்க்க இருக்கிறோம். அதே போல உலமாக்கள், ஆரம்ப கால உலமாக்கள் தொட்டு தற்காலம் வரைக்கும் உலமாக்களுடைய இந்த கருத்து வேறுபாடு இருக்குது. அதுக்குரிய காரணிகள் என்ன, அதை நாங்க எப்படி புரிஞ்சு அந்த கருத்து வேறுபாடுகளை நாங்க எப்படி அணுகணும் என்று சொல்லக்கூடிய சில முக்கியமான சில அடிப்படை அம்சங்களை ஆரம்பம், ஃபிக்ஹுடைய ஆரம்பம் என்ற தலைப்புக்குள்ள நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை முழுமையாக கேட்டு விட்டதன் பின்னால இது தொடர்பான அந்த கேள்வி, அதாவது பரீட்சையாக இருக்கலாம் அல்லது கேள்விகளாக இருக்கலாம், அதுக்கு நாங்க சரியான முறையில தொகுத்து வழங்குவதற்காக, தொகுத்து சரியான முறையில நாங்க அதுக்குரிய பதில வழங்குவதற்காக இந்த பாடத்தினுடைய சுருக்கமும் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைக்கப்படும். முழுமையான தரவுகள் தேவைப்பட்டாலும் கூட தாராளமாக அதை அனுப்பி வைக்க முடியும். அந்த வகையில் நாங்க இன்ஷா அல்லாஹ் முதலாவது ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட ஆரம்ப தலைப்பாக இருக்கக்கூடிய அதனுடைய வரைவிலக்கணம் தொடர்பான பகுதிக்கு நாங்க போவோம். குறிப்பாக ஃபிக்ஹ் பொறுத்தவரையில இதுக்கு வரைவிலக்கணத்தை 3 வகையா சொல்லுவாங்க. லுகவி, அதாவது மொழி ரீதியாக ஃபிக்ஹ் என்ன, ஷரஇ மார்க்க ரீதியாக ஃபிக்ஹ் நாங்க எப்படி பார்க்கணும், அதே போல இஸ்திலாஹி ஃபிக்ஹ் கலையில ஃபிக்ஹ் எப்படி நாடப்படுது, அவங்களோட டேர்ம் வைஸ் எப்படி அந்த ஃபிக்ஹுக்கு வரைவிலக்கணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 3 அமைப்புல நாங்க பார்க்க வேண்டியது தேவைப்படுது. அதுல உகவி நாங்க மொழி ரீதியாக பார்த்தால் ஃபஹம், அது புரிதல் அல்லது விளங்குதல் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் வார்த்தை பிரயோகத்தோடு நாங்க அதை சேர்க்கலாம்.
அதாவது ஃபிக்ஹ்னு சொன்னா மொழி ரீதியாக விளங்குதல், புரிதல், அந்த மாதிரியான அமைப்பு நாங்க பார்க்கலாம். ஷரஇ மார்க்க ரீதியாக பார்த்தா மார்க்கத்தோட தொடர்புபட்ட, ஷரீஅத்தோட இஸ்லாத்தோட தொடர்புபட்ட சகல சட்ட திட்டங்களையும் சகல பாடங்களையும் ஃபிக்ஹ்னு தான் சொல்லுவோம். அதுல அல்லாஹ்வை பத்தி படித்தாலும் ஷரீஆவுடைய கண்ணோட்டத்துல, அதாவது மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்துல ஃபிக்ஹ்னு தான் சொல்லுவோம். சொர்க்க நரகத்தை பத்தி படிச்சாலும் ஃபிக்ஹ்னு தான் பொதுப்படையாக ஷரீஆவுல இஸ்லாத்துல நம்ம சொல்லுவோம். அதே போல சாதாரணமாக நாங்க அன்றாடம் முன்னோக்கக்கூடிய, எதிர்நோக்கக்கூடிய சட்ட திட்டங்களை பத்தி படித்தாலும் ஃபிக்ஹ்னு தான் சொல்லுவோம். இது ஒரு பொதுப்படையான ஒரு வரைவிலக்கணமாக மார்க்க ரீதியாக அதுக்கு கொடுக்கப்படுது. அதே இஸ்திலாஹி ஃபிக்ஹ் கலை தொடர்பாக நாங்க ஃபிக்ஹுக்கு என்ன வரைவிலக்கணம் கொடுப்போம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஷரீஅத்தினுடைய கிளை சார்ந்த சட்ட திட்டங்கள் ஃபிக்ஹ்னு சொல்லி அறிஞர்கள் விளக்கப்படுத்துவாங்க. அதாவது இதை கொஞ்சம் நாங்க டீப்பா பார்ப்போமே. ஆனால் ஷரீஅத்தை நடைமுறைப்படுத்த அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அந்த கட்டளையை எடுத்து நடக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பானது. அந்த செயற்பாடுகளுக்கு தீர்ப்பு கொடுக்கிறது. அந்த செயற்பாடுகளுக்கு இது சரியா பிழையா, இது ஹராமா ஹலாலா, இது செல்லுபடியானதா செல்லுபடியற்றதா, இந்த மாதிரியான ஒரு சட்டத்துக்கு நாங்க வாரம் எப்படி அந்த குறித்த அந்த நபர்கள் ஷரீஅத்தை நடைமுறைப்படுத்த ஏவப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், முஃமின்கள், இவங்களுடைய செயல்பாட்டோடு சம்பந்தப்பட்டதை குறித்து நிற்கிறது தான் இந்த அல் ஃபிக்ஹ் இஸ்திலாஹி கலை ரீதியாக, ஃபிக்ஹ் கலை ரீதியாக வரைவிலக்கணமாக கொடுக்கலாம். அப்ப எனவே ஷரீஅத்தினுடைய ஃபர்இய்யத்தான சட்ட திட்டங்களோட தொடர்பானதுதான், முக்கல்லஃபீன்களுடைய செயல்பாடுகளோடு தொடர்பானதுதான் அல் ஃபிக்ஹ் இஸ்திலாஹி என்று சொல்லுவாங்க. அதே போல மௌது, இந்த ஃபிக்ஹ்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு பரப்பு எந்த சப்ஜெக்ட்ல எந்த பகுதிக்குள்ள இது இருக்க போகுதுன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹுடைய அடியார்களான முஃமின்கள், அவர்களுக்கு ஷரீஅத்தை நடைமுறைப்படுத்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் அவர்களுடைய செயல்பாடுகளோடு நிற்பதுதான் இந்த மௌது என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிக்ஹுடைய பரப்பினுடைய பகுதிங்கிறதாக நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது ஒரு வைத்தியத்துறை எடுத்துக்கிட்டா எந்த பகுதிக்குல அந்த வைத்தியத்துறை செல்ல போகுதுன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய உடம்ப பத்தின ஒரு ஆய்வாக, ஆராய்ச்சியாக, அவருக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையாக, தீர்வாக இருக்கு. இதே மாதிரி ஒரு ஃபிக்ஹ நாங்க எடுத்துக்கொண்டால், ஃபிக்ஹ பொறுத்தவரையில அதுல பகுதி என்னன்னு கேட்டா, அது எந்த பகுதியில அது ஆராயப்படுதுன்னு கேட்டால் மனிதர்களுடைய, இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகளோட சம்பந்தப்பட்டதாக அது அமையப்பெறுகிறது. எனவே அதை நாங்க அந்த மௌதுக்குள்ள நாங்க கொண்டு வருவோம். இப்ப மபாதி அஷரான்னு சொல்லி நாங்க எல்லா கலையும் படிக்கக்குள்ள படிப்போமே, அந்த வகையில தான் நாங்க இதை பார்த்து கொண்டு போறோம். ஃபதுல பொறுத்தவரையில இதுக்குரிய சிறப்புகள் ஏராளமாக இருக்குது. அதை நாங்க ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஃபிக்ஹ பொறுத்தவரையில மார்க்கம் என்ற அடிப்படையில கருத்துல கொண்டு பொதுவா மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எதெல்லாம் சிறப்பாக அமையுதோ அது அவ்வளவுமே நாங்க ஃபிக்ஹுக்குரிய சிறப்பாக நாங்க பொதுப்படையாக இருக்கலாம். குறிப்பாக இருக்கிறோம்னு சொன்னா இந்த சட்டத்திட்டங்களை படிக்கிறது, ஆய்வு செய்யறது, நடைமுறைப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரையில இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு 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 விடயத்தினுடைய சிறப்பம்சம், சிறப்பியல்பு எதில் இருக்குதுன்னு கேட்டா அதோட வெளிப்பாட்டுல இருக்குது, அதோட ரிசல்ட்ஸ்ல இருக்குது. அப்போ ஷரீஆவுடைய சட்டத்திட்டங்களை டீப்பாக படிக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட்ஸுகள், அதனுடைய வெளிப்பாடுகள் எந்த அளவுக்கு நல்ல முறையா இருக்குதோ அதை ஒருவர் புரிஞ்சு கொண்டாருன்னு சொன்னா இந்த ஃபிக்ஹ ஆழமாக படிக்கிறதுக்குரிய சிறப்பையும் அவர் புரிந்து கொள்ளுவார் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கூற்றை இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த ஃபிக்ஹ் கலை எங்கிருந்து எடுக்கப்படுதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒவ்வொரு கலையும் அதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் என்ன, அது நாங்க எங்கிருந்து எடுக்கிறோம்னு பார்த்தா உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹினுடைய உசூல்களை சுமந்திருக்கக்கூடிய கலையிலிருந்து தான் நாங்க இருக்கிறோம். அதாவது ஒரு விரிவான அமைப்புல இறைவனுடைய சட்ட திட்டங்களை, இறைவனுடைய ஏவல்களை, விளக்கல்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவல்களை, விளக்கல்களை பகுப்பாய்வு செய்து பிரித்து நோக்கி எடுக்கக்கூடிய கலைக்கு நாங்க ஃபிக்ஹ்னு சொல்லுவோம், உசூல் ஃபிக்ஹ்னு சொல்லுவோம். அப்ப இந்த உசூலுல் ஃபிக்ஹின் மூலம் தான், அங்கிருந்து தான் நாங்க அந்த ஃபிக்ஹுடைய சட்டத்தை நாங்க இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு தீர்ப்பு கொடுப்பதாக இருக்கலாம், தீர்ப்பு செலுத்துவதாக இருக்கலாம், அல்லது ஷரீஆவுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய நாடுகளில் மஹ்கமாக்கள், கோர்ட்களை பொறுத்தவரையில அங்க தீர்ப்புகளாக இருக்கலாம். எல்லாமே ஃபிக்ஹாக இருந்தாலும் அந்த ஃபிக்ஹ் எடுக்கப்படக்கூடிய இடம் இங்கே உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய கலையாக இருக்குது. உசூல் ஃபிக்ஹ் பத்தி இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் ஒரு அமர்வுல இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். அப்ப உசூலுல் ஃபிக்ஹ் எங்கிருந்து எடுக்கப்படுது? குர்ஆன்ல, சுன்னாவுல, இஜ்மாவுல
போன்ற பகுதிகளிலிருந்து தான் உசூல் ஃபிக்ஹ் அந்த கலை உருவாக்கப்பட்டிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதிலிருந்து தான் இந்த ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களும் தொகுக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே போல இந்த ஃபிக்ஹ் கலையை கற்றுக்கொள்வது தொடர்பாக நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் கேட்டா, ஒரு சில பகுதிகள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. தொழுகையுடைய சுரூத்துகள், தொழுகையுடைய அதாவது ஃபர்துகள், இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா நாங்க அன்றாடம் நாங்க அந்த ஃபர்தை நிறைவேற்றுகிறோம். எனவே அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக எல்லாமெல்லாம் நாங்க படிக்கணும், அதெல்லாம் கட்டாயமாக மாறும். அது ஃபிக்ஹுக்குள்ள அடங்கக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒரு சில விடயங்களை பொறுத்தவரையில ஒரு சமூக பொறுப்போட சம்பந்தப்படக்குள்ள யாரெல்லாம் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் குறித்த அந்த கலையை படித்து அந்த சட்டத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு தள்ளப்படுகிறார். எனவே அது ஃபர்து கிஃபாயா என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் நாங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு தொழுகையை நாங்க எப்படி கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு உதாரணமாக சொன்னோமோ, இப்ப ஜகாத்தை பொறுத்தவரையில அந்த ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு ஷேர் மூலமாக அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அந்த ஜகாத்தை நாங்க எப்படி கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி வருதுன்னா, அதுல ஈடுபடுறவங்க கட்டாயம் அந்த அந்த ஜகாத்துல் அஸ்ஹம்னு சொல்லுவாங்க. அந்த பங்கு சம்பந்தமான சரியான அந்த பங்கு சந்தை சம்பந்தமான அறிவோட அவர் அந்த ஜகாத்தை எப்படி கொடுக்கணுங்கிறது கலையையும் அறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். எனவே அந்த மாதிரி நாங்க உதாரணத்துக்கு சொல்லிட்டு போகலாம். இப்ப நாங்க ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். ரெண்டாவது பகுதி என்னன்னு சொன்னா, ஃபிக்ஹ் கட்டம் கட்டமாக எப்படி வளர்ச்சி பெற்றிருக்குது, மராஹில், அந்த ஃபிக்ஹுடைய மர்ஹலா எப்படி எல்லாம் எந்தெந்த காலத்துல எப்படி எல்லாம் வந்திருக்குதுங்கிற விஷயத்த நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த வகையில உலமாக்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக வெவ்வேறு முறையில அணுகிருக்கிறாங்க. அந்த கட்டத்துக்கு அவங்களோட பார்வையில அவங்களோட ஆய்வுக்கு என்னென்ன பட்டிருக்கிறதோ அந்த தீர்ப்பையும் செலுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த கட்டத்தை பொறுத்தவரையில இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டம், இதுல எந்த குறைபாடும் இருக்க இல்லை. அதுக்கு பின்னால வந்த கட்டம் அது சஹாபாக்குடைய கட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால வந்த கட்டம் நடுத்தர சமூகத்துக்குரிய கட்டம்னு சொல்லி ஒவ்வொரு வகையா பிரிக்கிறாங்க. அதுக்கு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஃபிக்ஹ் ரொம்ப தேங்கி போயிருந்துச்சு, இந்த இடத்துல ஃபிக்ஹ் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லி ஒவ்வொரு தீர்வை கொடுக்குறாங்க. இப்ப நாங்க பாக்குறோம் என்னன்னா, இந்த மாதிரியான தீர்ப்பு செலுத்தாம என்னென்ன கட்டத்துல அந்த ஃபிக்ஹ் வளர்ந்திருக்குது, யார் யார் அந்த பகுதிகளில் வாழ்ந்தாங்க, யார் யார் அந்த பகுதிகளில் பங்கு ஆற்றினாங்கன்னு சொல்லி நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப அந்த வகையில முதலாவது நாங்க பார்க்க போறது கிட்டத்தட்ட 4 பகுதிகளை இங்க உலமாக்கள் சொல்லியிருக்கக்கூடியதை நாங்க பார்க்கலாம். அதுல ஒன்று மர்ஹலத்து தஷ்ரீஅ், சட்டவாக்க சம்பந்தப்பட்ட ஒரு மர்ஹலா, ஒரு கட்டம். ரெண்டாவது மர்ஹலத்துல் ஃபிக்ஹி கப்ல அல் மஸாஹிப், இது மதஹபுகள் உருவாகுவதற்கு முன்னால ஃபிக்ஹ் எப்படி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஹிஜ்ரி 100க்குள்ளால உள்ள பகுதிகளுக்கு இந்த பகுதியை பேரை சொல்லுவாங்க. மூணாவது மர்ஹலத்துல் மஸாஹிப் அல் ஃபிக்ஹிய்யா, ஃபிக்ஹ் சார்ந்த மதஹபுகள் உருப்பெற்ற அந்த கட்டம். இது கிட்டத்தட்ட 100ல இருந்து 1300 ஹிஜ்ரி வரைக்கும் அதை பிரிப்பாங்க. அல் அஸ்ருல் ஹாதர், தற்காலத்தில் இருக்கக்கூடிய 1300க்கு பிறகு அந்த ஃபிக்ஹுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அது எப்படி இப்ப மக்கள் மத்தியில மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்குதுங்கிற ஒரு பகுதியும் இருக்குது. இப்ப 4 கட்டமாக இந்த இடத்துல நாங்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல முதலாவது கட்டம் தான் மர்ஹலத்து தஷ்ரீஅ், சட்ட உருவாக்கம் சார்ந்த அந்த கட்டம். சட்ட உருவாக்கம்னாலே எங்களுக்கு ஒட்டோவாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தான் இது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதுல இருந்து அவங்களுடைய வஃபாத்து வரைக்கும் ஃபிக்ஹ் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டு பரிமாறப்பட்டு சொல்லப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த கால பகுதியை நாங்க மர்ஹலத்து தஷ்ரீஅ் என்று நாங்க சொல்லுவோம். ஷர்அ யுஷர்ரிஉ தஷ்ரீஅ் நம்ம படிச்சிருப்போம். அந்த சரஃப்ல நாங்க பார்த்தா கூட தஷ்ரீஅ் என்று சொல்றது சட்டத்தை கொண்டு வரது, உருவாக்குறது. இது யாருக்கு முடியுமானது? அல்லாஹுக்கு உரித்தானது, அல்லாஹுடைய தூதருக்கு உரித்தானது. முஷர்ரிஅ் யாரு? அல்லாஹும் ரசூல். அப்ப இந்த பகுதிக்குள்ள ஃபிக்ஹாக பேசப்பட்ட எல்லாமே மர்ஹலத்து தஷ்ரீஅ் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ள உலமாக்கள் சேர்க்கிறான். இப்ப மர்ஹலத்து தஷ்ரீஉடைய அந்த கால எல்லையை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹுடைய பிஅஸத், நபித்துவத்திலிருந்து நபி பட்டம் வழங்கப்பட்டதிலிருந்து அவங்களுடைய வஃபாத் வரைக்கும் இந்த காலம் இருந்துச்சு. இத 2 பகுதியில பிரிப்பாங்க உலமாக்கள், அல் அஹ்துல் மக்கி, அல் அஹ்துல் மதனி. ரசூலுல்லாஹுடைய இந்த மர்ஹலத்து தஷ்ரீஅ 2 பகுதியில பிரிக்கிறாங்க. அஹ்துல் மக்கி என்று சொன்னா மக்காவுடைய காலம், மதீனாவுடைய காலம். மக்காவுடைய காலத்தை பொறுத்தவரையில அங்க குறிப்பாக ஃபிக்ஹுடைய சட்டங்கள் அதிகமாக பேசப்படல. மாற்றமாக அகீதா சார்ந்த, கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகள், குறிப்பாக ஈமான் சார்ந்த விடயங்கள் தான் ரபி அவர்களுடைய காலத்துல, குறிப்பாக மக்காவுடைய காலத்துல பேசப்பட்டு வந்திருக்குது. அப்படின்னு சொன்னா
மக்காவுடைய காலத்துல ஃபிக்ஹ் சட்டங்கள் பேசப்பட இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை, பேசப்பட்டிருக்கு. அதுல மாற்றமே இல்லை. குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம் பல இடங்கள்ல. உதாரணத்துக்கு அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு அறுக்கப்படுற பிராணியுடைய சட்டம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். தொழுகை சம்பந்தமாக ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க தொழுகை ஃபர்து கடமையாக்கப்பட்டது மக்காவுடைய பகுதியில். அப்ப எனவே அது சட்ட திட்டங்கள் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது, இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒப்பீட்டு ரீதியாக மதீனாவுடைய அந்த பகுதியை, மதீனாவுடைய காலத்தை ஒப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக மக்காவுடைய காலத்துல ஃபிக்ஹ் கலை பேசப்பட்டுச்சுது, ஆனா ரொம்ப குறைவாக. மாற்றமாக கவனித்த பகுதி என்ன? அகீதா சார்ந்த, ஈமான் சார்ந்த விடயங்கள்ல தான் அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலத்துல இருந்துச்சு. மதீனாவுடைய காலத்தை பொறுத்தவரையில அகீதாவுடைய பகுதி கவனிக்கிறதோட ஷரியாவுடைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப விரிவாக ஆழமாக பேசப்பட்ட ஒரு காலம். நபியுடைய அந்த மதீனாவுடைய காலம் ரொம்ப ஆழமாக விரிவாக பேசப்பட்ட காலமாக நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இது சாதாரணமாக மதீனாவை ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆட்சியை நபி அவங்க உருவாக்கி அங்க ஒரு இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும் போது சட்டத்திட்டங்களுடைய தேவைப்பாடுகள் நிறைய இருக்கும். எனவே அந்த இடத்துல குர்ஆனிய வசனங்களும் தான், சுன்னாக்களில் இருந்து நபியுடைய பொன்மொழிகளும் தான் ஏராளமான சட்டத்திட்டங்களை பத்தி பேசுனதை நாங்க பார்க்க முடியுமானதாக இருக்கும். ரெண்டாவது பகுதி என்னண்டா, எப்படி நாங்க கால பகுதியை பார்த்தோமோ இந்த மர்ஹலத்து தஷ்ரீஇல ரெண்டாவது பகுதி என்னண்டா மசாதிரு தஷ்ரீஅ. இப்ப மசாதிரு தஷ்ரீஅ பொறுத்தவரையில ஒவ்வொரு மர்ஹலாவிலையும் மசாதிரு தஷ்ரீஅ இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில இந்த மர்ஹலத்து தஷ்ரீஇல மசாதிரு தஸ்தீர், அதாவது தஷ்ரீஅ, அதாவது சட்ட வாக்கைக்கான மெயின் சோர்ஸ் என்னன்னு கேட்டா அல் குர்ஆனு சுன்னா. அதை நாங்க சாதாரணமாக தெளிவாக சொல்ல முடியும். இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஏனைய துணை ஆதாரங்கள் இதுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டா தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு காரணம் நிச்சயமாக இல்லை. என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒன்று குர்ஆன் மூலமாக வழிகாட்டல் வரும், அல்லது நபியவர்கள் மூலமாக சுன்னா மூலமாக வழிகாட்டல் வரும். ஆனா குர்ஆன் மூலமாக அல்லது சுன்னா மூலமாக எப்படியெல்லாம் வழிகாட்டல் வரும்? குர்ஆன்ல இருந்து உதாரணத்துக்கு ஒரு ஆரம்பமாக ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா பேசி வஹையாக அனுப்பலாம். யாராவது ஒருவர் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலாக வஹி அனுப்பலாம். ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அந்த நிகழ்வுக்கு தீர்வாக அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பலாம். இதே மாதிரிதான் நபியுடைய சுன்னாவை நாங்க பார்த்தாலும் கூட ஒன்னும் கேள்வி மூலமாக, அல்லது ஏதாவது ஒரு காரணம் மூலமாக, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு மூலமாக நபியுடைய சுன்னாவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே இதன் மூலமாக நாங்க மர்ஹலத்து தஷ்ரீஇல மசாதிரு தஷ்ரீ சோர்ஸ் என்னன்னு கேட்டா மெயின் சட்ட வாக்க அந்த விஷயத்துக்கு எங்கிருந்து வருதுன்னு கேட்டா ஒன்னு அல்லாஹ் மூலமாக அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகங்கிறத நாங்க புரிஞ்சுக்கணும். இந்த மர்ஹலத்து தஷ்ரீஇல மூணாவது பகுதி அல் மஆலிம், ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டா இதுல தஷ்ரீ என்று சொல்லக்கூடிய பகுதி, சட்டத்தை உருவாக்கக்கூடிய, சட்டத்தை செலுத்தக்கூடிய, சட்டத்தை தரக்கூடிய பகுதி இந்த மர்ஹலாக்கு மட்டுமே உரித்தானது. பின்னால சஹாபாக்குடைய காலம் வரும், தாபிஊன்களுடைய காலம் வரும், தபஉ தாபிஈன்களுடைய காலம் வரும். இவங்க யாருமே சட்ட உருவாக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களாக, அதாவது சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இல்லை. சட்டத்தை இருக்கிற அந்த சட்டத்திலிருந்து அவங்க தீர்வுகளை, முயற்சிகளை, ஆய்வுகளை செஞ்சு அதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு தருவாங்களே தவிர அந்த தீர்வு நபியவர்கள் மூலமாக, ரசூல் அல்லாஹுடைய அந்த குர்ஆனிய வசனங்கள் மூலமாக கிடைத்திருக்கும், அதுல மாற்றம் அல்ல. ஆனால் டிரெக்டாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சட்டத்தை உருவாக்குற மாதிரி இவங்க உருவாக்கி தருவாங்களான்னு கேட்டா அந்த இது இல்லை. அப்ப மர்ஹலத்து தஷ்ரீஇக்குரிய ஸ்பெஷாலிட்டி என்னண்டா முக்தஸ், அது பிஹாதிஹில் மர்ஹலா என்னண்டா தஷ்ரீ, சட்டம் உருவாக்குறது அதுக்கு உள்ளது, இந்த மர்ஹலாக்கு மட்டுமே உரித்தானது. ஏன்னா அல்லாஹும் ரசூலும் அந்த அந்த கால பகுதியில சட்டங்களை அந்த சஹாபாக்களுக்கு, அந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டு இருந்தாங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கில்லத்து மஜாலாத்தில் இஹ்திலாஃப், கருத்து வேற்றுமைகள் பின்னால வந்தது மாதிரி நபியுடைய காலத்துல கருத்து வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப குறைவாக காணப்பட்டுச்சு. ஏன்னா பிரச்சனை வந்ததுன்னா ரசூலுல்லாஹ்ட்ட போவாங்க, அதுக்குரிய தீர்வை சொல்லுவாங்க, அது சுன்னா. நபி அவங்க ஒரு தீர்வாக வெளியிட்டா அல்லது அவங்களுடைய விஷயங்கள் அங்கீகரிச்சு அது சுன்னாவாக மாறிடும். இப்ப எனவே கருத்து வேற்றுமைக்கு ரொம்ப 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 குறைவான ஒரு பகுதியாகத்தான் இந்த மர்ஹலத்து தஷ்ரீ காணப்பட்டுச்சு. அடுத்தது ததர்ருஜ் தஷ்ரீஇ, ஒரு சட்டத்தை, அது குறிப்பாக அது பொது சட்டமாக இருந்தாலும் சரி, அது குறித்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கான அவகாசங்கள் வழங்கப்பட்ட சிச்சுவேஷன் மர்ஹலத்து தஷ்ரீஇக்கு மட்டும்தான். பின்னால வந்தவங்களுக்கு அந்த மாதிரியான அந்த அதிகாரம் இல்லை. உதாரணத்துக்கு மதுபானம் அருந்துவது தடை, ஆனா அந்த மதுபானத்தை தடை செய்த வழிமுறை குர்ஆன்ல நாங்க பார்த்தா கட்டம் கட்டமாக என்ன செஞ்சிருக்கும், அந்த தடை வந்திருக்கும். இப்ப நாங்க ஒரு இஸ்லாமிய அமைப்புல அல்லது இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வாரான்னு சொன்னா நீங்க மது அருந்தலாம், கட்டம் கட்டமாக அருந்திட்டு அதை இல்லாமக்கலாம் சொல்லி ஒரு வழிகாட்டல கொடுக்கலாமான்னு கேட்டா இந்த அமைப்பு
நபியுடைய காலத்துக்கு மாத்திரம் உள்ளதே தவிர பின்னால வந்தவங்களுக்கு அல்ல. அதனுடைய விளைவுகள் பாரதூரங்கள் எல்லாத்தையும் நாங்க சரியாக விளக்கப்படுத்தி அதனுடைய சட்டத்திட்டங்களை தெளிவுபடுத்தி நாங்க என்ன செய்யலாம், அந்த அந்த சட்டத்தை நாங்க அமுல்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டுல இருக்கோம். ஆனால் கருத்து வேற்றுமை இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அல்லது உண்மையிலேயே இது ஒரு சுண்ணாவாக கருதப்படக்கூடிய இதை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல பெரிய ஒரு பாரிய பிரச்சனைகள் ஏற்படாத சந்தர்ப்பத்துல ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில அதுல நாங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை பொறுத்தவரையில அவங்களுக்கான ஒரு வழிகாட்டலை ஒரு ஒரு நெகிழ்வுத்தன்மையை நாங்க கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 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 இஸ்லாத்துக்கு வராருன்னு கேட்டா அவருக்கு நாங்க ஹத்னா செய்யணுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்தலா இருக்குது. ஆனா அது கட்டாயமா இல்லையாங்கிறதுல உள்ள மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடும் இருக்குது. இந்த இடத்துல நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹதனா செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது, விருத்த சேதம் செய்யக்கூடியது ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவரை நாங்க இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குரிய கால அவகாசங்கள் கொடுத்து தாராளமாக செய்யலாம். எனவே நெகிழ்வுத்தன்மை இருக்கக்கூடிய பகுதியை தவிர்த்து பொதுவாக கட்டியாக தெளிவாக ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட அக்கீதா சார்ந்த விஷயங்கள்ல நாங்க எங்கட பாட்டுல கையில் எடுத்து அதுக்கு ஒரு சில அவகாசங்களை கொடுத்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தகைமை இந்த மர்ஹலத்து தஷ்ரீஇல காணப்பட்டதே தவிர எங்கள்கிட்ட இல்லை, பின்னால வந்த உலமாக்கள்கிட்டையும் இல்லைங்கிறது நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்ஸ் அதுல மர்ஹலத்து தஷ்ரீஇல தத்ரீபு ஸஹாபதி அலல் இஜ்திஹாத். இஜ்திஹாதுக்கு சஹாபாக்களை நபி அவங்க பழக்கி எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் சஹாபாக்கள் அனுப்பும் பொழுது யமனுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்பும் பொழுது நபி அவங்க அட்வைஸ் பண்ணி வழிகாட்டி என்ன செய்யறாங்க, அந்த சமூகத்துக்கு ஒரு தாயியாக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க என்னென்னவெல்லாம் செய்வீங்க, எப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுப்பீங்க என்ற வழிகாட்டலையும் கொடுத்து ஒரு ஆய்வு செய்யக்கூடிய தகைமைக்கு சஹாபாக்களை பயிற்றுவித்தார்கள் என்பதையும் இந்த மர்ஹலத்து தஷ்ரீஇல நாம பார்க்கலாம். இது முக்கியமா இந்த மர்ஹலத்து தஷ்ரீஅோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியா இருக்குது. இரண்டாவது பகுதி மர்ஹலா மா கப்ல அல் மஸாஹிப். இரண்டாவது பகுதி மர்ஹலா மா கப்ல அல் மஸாஹிப். மذஹபுகளுக்கு முன்னால ஃபிக்ஹ் கலை எப்படி காணப்பட்டுச்சு, நபி அவங்களுக்கு பின்னாலதான், ஆனா மذஹபுகள்லாம் தோற்றம் பெறுவதற்கு முன்னால. இந்த பகுதியை பொறுத்தவரையில சஹாபாக்களுடைய காலம், தாபிஊன்களுடைய காலம், இந்த மர்ஹலா மா கப்ல அல் மஸாஹிப் நாங்க பிரிச்சு பார்க்கலாம். சஹாபாக்களும் தாபிஊன்களும் நபி அவங்களுக்கு பின்னால ஃபிக்ஹ எப்படி அது பாரம்பரியமா எங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குரிய வழிவகைகளை செஞ்சாங்க, அவங்களோட பங்கு எப்படி இருந்துச்சுங்கிறத நாங்க இந்த தலைப்புக்கு கீழால நாங்க பார்க்கிறோம். அதுல நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஹாபாக்களும் தாபிஊன்களும் இதுல சம்பந்தப்படுவாங்க. இந்த இடத்துல அதாவது இந்த சஹாபாக்களுடைய தாபிஊன்களுடைய சட்ட திட்டங்களை, ஃபிக்ஹ் சார்ந்த வழிவகைகளை, அவங்களோட ஆய்வுகளை, அவங்களோட நிலைப்பாடுகளை நாங்க பார்க்கணும்னு சொன்னா இதுல மஸ்தர் என்ன, இதுல சோர்ஸ் என்னன்னு கேட்டா இதை உலமாக்கள் ரெண்டு வகையில சொல்றாங்க. முஸ்னதா, மசாதிர் முஸ்னதா, மசாதிர் கைர் முஸ்னதா. அதாவது அந்த சஹாபியுடைய அல்லது தாபியுடைய நிலைப்பாடு இதுங்கிறத இஸ்னாதோட அறிவிப்பாளர்கள் தொடரோட பதிவு செய்த நூல்கள் இருக்குது, அறிவிப்பாளர்கள் அந்த தொடரோட பதிவு செய்யப்படாத நூல்களும் இருக்குது. இப்ப இந்த ரெண்டு பகுதியில இருந்துதான் இந்த சஹாபாக்களுடைய தாபிஊன்களுடைய ஃபிக்ஹ், அவங்களுடைய நிலைப்பாடுகள், அவங்களுடைய ஆய்வுகள், அவங்களுடைய பங்குகள் எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த மாதிரியான நூல்கள் மூலமாகத்தான் நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக இவங்களுக்கு மாறும். அப்ப சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகளை, தாபிஊன்களுடைய நிலைப்பாடுகளை நாங்க படிக்கணும், பார்க்கணும், எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முஸ்னதா கைர் முஸ்னதான்னு சொல்லி ரெண்டு பகுதியா இருக்குது. முஸ்னதான்னு சொன்னா அந்த முஸ்னதாக்கள் வரக்கூடிய நூல்கள் என்ன, முசன்னஃப் அப்துல் ரஸாக், இமாம் அப்துல் ரஸாக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய அந்த நூல்ல இருந்து சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஹத்தஸனா என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தோட ராவிமார்களுடைய தொடரோட பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே போல முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அந்த முசன்னஃப்ல நாங்க போய் பார்த்தா அங்க இஸ்னாதோட சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய கூற்றுகள் இருக்கு. அதே போல அவுசத்ல இப்னு முன்திர் ரஹிமஹுல்லாஹ், இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அவுசத்லயும் முஸ்னதோட இஸ்னாதோடையும் வரக்கூடிய சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய ஃபிக்ஹ் சார்ந்த நிலைப்பாடுகள் இருக்குது. இஸ்னாத் இல்லாமலும் அதுல இமாம் இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இரண்டாவது கட்டம் இஸ்னாத் இல்லாத சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்க வேண்டிய நூட்கள் என்னன்னு கேட்டா அது ஃபிக்ஹுல் முகாரின் சார்ந்த நூட்களாக இருக்கலாம். அதாவது ஒப்பீட்டு ரீதியாக ஃபிக்ஹ் எழுதியிருக்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க,
அல்லது ஒரு மதுஹபில இருந்து வந்தாலும் கூட அந்த மதுஹப் சார்ந்த கருத்துக்களோட சேர்த்து அவங்களோட கருத்துக்களோட ஏனைய மதுஹபுடைய கருத்துக்கள் எழுதக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. ஏனைய மதுஹபுடைய கருத்துக்களை, குறிப்பாக ஏனைய இமாம்களுடைய கருத்துக்களை தொகுத்து எழுதி அதை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான இமாம்களோட நூட்களை நாங்க வைத்து பார்த்து சஹாபாக்களுடைய தாபிஈங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத படிச்சுக்கொள்ள முடியும். அதுல முக்கியமாக மஜ்மு முஹத்தபுடைய ஷரஹை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன், அதோட சேர்த்து இமாம் முத்இ இறுதியாக வந்தவர், கிட்டத்தட்ட 3 பேர் அந்த நூலை மஜ்முஅ பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நூல் மஜ்முஅ நாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல என்னென்ன நிலைப்பாட்டுல சஹாபாக்கள் தாபிஈன்கள் இருந்தாங்கன்னு ஒவ்வொரு மசாலாக்கு கீழே உலமாக்கள் எழுதியிருப்பாங்க. குறிப்பாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல அல் முக்னி இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட நூல், அதுலயும் இதே மாதிரியான விஷயங்களை நாங்க பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் இந்த மர்ஹலா மா கப்ல அல் மதாஹிபுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதே போல இந்த மர்ஹலா மா கப்ல அல் மதாஹிப், சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய காலத்துல ஃபத்வாக்கு, தீர்ப்புகளுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட நிறைய சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்றாங்க அல்லது ஹுஃபிலத் அன்ஹுமுல் ஃபத்வா மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 130 பேர் இருக்கிறாங்க. இப்ப 130 பேரை 3 பகுதியை பிரிக்கிறாங்க. 3 பகுதியாக எப்படின்னா, அதிகமாக தீர்ப்புகள்ல ஈடுபட்டவங்க, தீர்ப்பு கொடுத்தவங்க, தீர்ப்பு செலுத்தியவங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஒரு நடுநிலைமையா, அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப குறைவாகவும் இல்லை, நடுப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ரொம்ப குறைவாக ஃபத்வா, அடுத்தது கதா போன்ற பகுதிகளில் ஈடுபட்டவங்க இருக்கிறாங்க. இப்ப ரொம்ப அதிகமா கொடுத்தவங்கன்னா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அலி இப்னு மஸ்ஊத், ஆயிஷா, ஸைத் இப்னு அப்பாஸ், அடுத்தது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும். இவங்க அவ்வளவு பேருமே அதிகமாக இந்த ஃபத்வா சார்ந்த, கதா சார்ந்த விஷயங்கள்ல, தீர்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல, அல்லது அந்த ஜஸ்டிஸ் சார்ந்த, அதாவது நீதித்துறையில ரொம்ப ஈடுபட்டவங்க இவங்க. ரெண்டாவது அல் முத்தவஸ்ஸிதூன். அவங்க யாரு? அபூபக்கர், உஸ்மான், உம்மு சலமா, அனஸ், அபு சயீத், அபு ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர், இப்னு ஜுபைர், அபு மூசா, ஜாபிர், முஆத் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க இருக்கிறாங்க. ரொம்ப குறைவானவங்க யாரு? அவங்க யாரு? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ஹசன், ஹுசைன், உபை இப்னு கஅப், அபு அய்யூப், அஸ்மா, அடுத்தது ஸைத் இப்னு அர்கம், சௌபான், இந்த மாதிரியான சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க ரொம்ப குறைவான அமைப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரிச்சு காட்டுறாங்க. இந்த மர்ஹலா மா கப்ல அல் மதாஹிபுக்கு முன்னால, அதாவது மதுஹபுகளுக்கு முன்னால உள்ள இந்த சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய காலப்பகுதி. இதே காலப்பகுதியில தான் சஹாபாக்கள் எப்படி இந்த ஃபிக்ஹ் சார்ந்த முகாமை உருவாக்கினாங்க, ஃபிக்ஹ் சார்ந்த முகாம் எந்தெந்த பகுதியில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை உலமாக்கள் கொண்டு எங்களுக்கு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா நாங்க பார்க்கலாம், மக்காவுல, மதீனாவுல, ஈராக்ல குறிப்பா 2 சொல்லுவாங்க, ஹிஜாஸ், அடுத்தது ஈராக். இப்ப ஹிஜாஸை பொறுத்தவரையில மக்கா மதீனா அடங்கிடும், அடுத்தது ஈராக் தனியா ஒரு பகுதியா அமையும். ஆனா 3 பகுதிகளாக நாங்க இதை வெவ்வேறாக பார்ப்போம், ஆனால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்ப ஹிஜாஸுக்குள்ள மக்காவும் மதீனாவும் இடம்பெறுது, ஈராக்குல ஒரு தனி ஒரு பிரதேசமாக இருக்குது. அது ரொம்ப மக்காவும் மதீனாவும் விட்டு தூரமான ஒரு பகுதியாக இருக்குது. இந்த 3 பகுதியிலையும் சஹாபாக்களுடைய பங்கு அங்க அங்கிருந்து சஹாபாக்கள் ஃபிக்ஹ் கலைக்கு பாரம்பரியமாக நிறைய விஷயங்கள் தொண்டு செய்து, அதற்கு பின்னால் உள்ள மாணவர்கள் அவங்களோட மாணவர்கள் சொல்லி இன்று வரைக்கும் ஃபிக்ஹுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த சஹாபாக்களுடைய ஃபிக்ஹ் முகாம் அமைந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த வகையில இந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் தன்னுடைய ஃபிக்ஹ் துறைக்கான சேவையை செஞ்சிருக்கிறாங்க. அதுல மதீனா, மக்கா, ஈராக் நாங்க பார்த்தோம். மதீனாவுல யார் இருந்தது? அங்க ஃபிக்ஹ் முகாமை உருவாக்குனவர் யாருன்னு கேட்டால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுல ஃபிக்ஹ் அவங்களுக்குரிய அறிவுகளை பயன்படுத்தி ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு அவங்களுக்கு பின்னால மாணவர்கள் இருக்கிறாங்க, அதையும் படிச்சு கொடுக்கிற ஒரு அமைப்புக்கு வராங்க. இதே மதீனாவுல தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கொஞ்சம் காலப்பகுதிக்கு பின்னால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. 2 பேருமே மதீனாவுக்குரிய மிக முக்கியமான ஃபிக்ஹை பரப்புவதற்கான, மார்க்க சட்டங்களை சரியாக தெளிவாக சொல்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு அதிகாரத்திலிருந்து அவங்களுக்கு பின்னால மாணவர்களை உருவாக்குறாங்க. 2வது மக்காவை பொறுத்தவரையில் அங்க யார் இருக்கிறது? இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி ஃபிக்ஹ் சார்ந்த விடயங்கள், தீர்ப்பு சார்ந்த விடயங்கள், நீதி சார்ந்த விடயங்கள்ல ஈடுபட்டு பின்னால வந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது அப்படியோ
மக்கா உள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போடுற அந்த பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். இராக்கை பொறுத்தவரையில இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்க சென்று தன்னுடைய தவா பணிக்கு போய் கிட்டத்தட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த கொஞ்சம் பகுதி அங்க இருந்தாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கால பகுதியும் இருக்குது. அதே போல மெயினா இந்த முஸ்தலஹ்ல ஃபிக்ஹ்ல சொல்லுவாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த தாக்கம் ஃபிக்ஹ் சார்ந்த அந்த துறை அவங்களுடைய பங்கு அது வந்து ரொம்ப ஆழமாக இராக்ல இடம்பெற்றிருக்கிறது நாங்க பார்க்கலாம். அதுக்கு பின்னால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் அந்த ஃபிக்ஹ் விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்ப மர்ஹலா மா கப்ரல் மதாஹிப்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால வரக்கூடியவங்க சஹாபாக்களும் அடங்குவாங்க, தாபிஊன்களும் அடங்குவாங்க. இப்ப இவங்களுடைய மாணவர்கள் தான் தாபிஊன்களாக தோற்றம் பெறாங்க. இப்ப இதை நாங்க கொஞ்சம் ஆழமாக பார்த்தா மதீனா, மக்கா, ஈராக்கை பொறுத்தவரையில பஸ்ரா, கூஃபான்னு சொல்லி 2 பகுதியாக நாங்க பார்க்கணும். தாபிஊன்களுடைய காலத்துல கொஞ்சம் இன்னும் விரிவடையும். ஒவ்வொரு காலம் போக போக எந்த கலையாக இருந்தாலும் விரிவடைகிற மாதிரி ஃபிக்ஹ் துறையும் ரொம்ப ஆழமான ஒரு அமைப்புக்கு வருவதற்கு இந்த ஒவ்வொரு கட்டம் கட்டமாக விரிவடைஞ்சு வளர்ந்து வந்தது நாங்க காரணமாக பார்க்கலாம். அப்ப இந்த வகையில மக்கா, மதீனா, நாங்க ஏற்கனவே பார்த்தோம் மக்கா, மதீனா, ஈராக் அல்லது ஹிஜாஸ், ஈராக் என்று 2 பார்த்தோம், அல்லது 3 பகுதியாகவும் பிரிக்கிறோம். அடுத்தது வந்து மதீனா, மக்கா, பஸ்ரா, கூஃபா, இந்த 3 பகுதியும் நாங்க ஏன் மதீனா முன்னுக்கு சொல்றோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பகுதி அங்க இருந்ததா நாங்க அந்த மதீனா முன்னுக்கு வச்சு சொல்றோம். அப்ப மதீனா, மக்கா, பஸ்ரா, கூஃபா. இப்ப பஸ்ரா, கூஃபா ஈராக்குக்குள்ள இருக்கிறதால அதை நாங்க அப்படி முழு பகுதியாக நாங்க பார்ப்போம். ஆனா தாபிஊன்களுடைய காலத்துல 4 பகுதிகளாக பிரிக்கப்படுது. அப்ப மதீனாவுல யாரு? அல் ஃபுகஹா உஸ்-சபஅ என்று சொல்லி 7 ஃபுகஹாக்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உருவாக்கினாங்க. அவங்களுக்கு பின்னால வந்த மாணவர்கள் தான் அவங்க. அதுல குறிப்பாக பிரபல்யமானவங்க சாலிம் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ், நாஃபி' தெரியும், நாஃபி' எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸுஹ்ரி, நாஃபி' வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாமுல் மதீனான்னு சொல்லக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய உஸ்தாத்மார்களுடைய அமைப்புல அது வரும். இஸ்னாதுல நீங்க ஹதீஸ் கலையில பார்த்தா அந்த இஸ்னாதுல அஸஹ்ஹுல் அஸானீத்னு சொல்லக்கூடிய பகுதிக்குள்ள இந்த நாஃபி'i வரும், ஸுஹ்ரியும் வரும், எல்லாம் வரும். அப்ப அந்த வகையில இந்த 3 பேரை ரொம்ப பிரபல்யமாக சொல்லுவாங்க. இவங்க மதீனாவுல தன்னுடைய ஃபிக்ஹ் துறைக்கு பங்கு செலுத்துறாங்க. மக்கா பொறுத்தவரையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் இருக்காங்க. நம்ம மக்காவுல இப்னு அப்பாஸ் தானே மெயினா இருந்தாரு. அப்ப அந்த வகையில ஆத்தா, தாவூஸ், முஜாஹித் இப்னு ஜப்ர், அடுத்து இக்ரிமா, இவங்க எல்லாமே ரஹிமஹுமுல்லாஹ் அவங்களுடைய மாணவர்களாக இருந்து தன்னுடைய ஃபிக்ஹுக்குரிய காரியங்களை சேவைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பஸ்ரா, ஈராக்குக்கு நாங்க வந்து போன முறை, இப்ப பார்ப்போம் ஈராக்க, பஸ்ரா, கூஃபான்னு சொல்லி 2 பகுதியா பார்த்தா பஸ்ராவுல ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க, அபு கிலாபா, அடுத்தது கதாதா போன்ற உலமாக்கள் இருக்கிறாங்க. கூஃபாவை பார்த்தா அல்கமா இருக்கிறாரு. பின்னால அவங்களோட மாணவர் இப்ராஹிம் அன்-நஹஇ நினைக்கிறேன், இப்ராஹிம் அன்-நஹஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மஸ்ரூக் இருக்கிறாரு, அபீதா இருக்கிறாரு, ஷுரைஹ் அல் காதி இருக்கிறார். இவங்க எல்லாமே கூஃபாவுல தன்னுடைய ஃபிக்ஹுக்குரிய இதை செய்யறாங்க. இந்த இப்ராஹிம் சொல்லக்கூடியவர் இமாம் இப்ராஹிம் அன்-நஹஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யாருடைய உஸ்தாதுன்னு கேட்டா ஹம்மாதுன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஷேக் ஒரு ஆள் உஸ்தாத். ஹம்மாத் யாரு? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய மிக முக்கியமான ஒரு உஸ்தாத். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபிக்ஹ் எடுக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணங்கள்ல ஒரு ஆள் இமாம் ஹம்மாத். இமாம் ஹம்மாத் இப்ராஹிம் இருந்து எடுத்தாரு, இமாம் இப்ராஹிம் அல்கமா இருந்து எடுத்தாரு. இமாம் அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா அவங்களுடைய ஃபிக்ஹுக்கு மிக முக்கியமாக பங்கு செலுத்தியது யாருன்னு கேட்டா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஃபிக்ஹ் அணுகுமுறைகள் தான். அதுவும் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பங்கை செலுத்திக்கிறத நாங்க பார்க்கிறோம். பின்னால இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த ஒவ்வொரு கட்டம் வரக்குள்ள அந்த கட்டத்தினுடைய விஷயங்கள் நம்ம ஆழமா பார்ப்போம். இப்ப நாங்க 3வது கட்டத்துக்கு வருவோம். ஒன்னு மர்ஹலத்து தஷ்ரீ' பார்த்தோம், 2வது மர்ஹலா மா கப்ல அல் மஸாஹிப் பார்த்தோம், அதுக்குள்ள சஹாபாக்கள் தாபிஊன்களுடைய பகுதி இருந்துச்சு. 3வது கட்டம் அல் அஇம்மத்துல் அர்பஆ, 4 மதுஹப் ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரையில 4 இமாம்கள் எல்லோருக்கும் தெரியும். இமாம் அபு ஹனீஃபா 1வது இமாம், 2வது இமாம் மாலிக், 3வது இமாம் ஷாஃபிஈ, 4வது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். ஏனைய மதுஹபுகளும் இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப தகுதியான, தகைமை வாய்ந்த, மிக முக்கியமான கருத்துக்களை சுருக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபல்யமான மதுஹபுகள் இருந்துச்சு. ஆனா அது இந்த 4 மதுஹபுகள் மாதிரி ரொம்ப தோற்றம் பெற்று வளர்ச்சி அடையவில்லை. அதுக்கான பல காரணங்களை உலமாக்கள் சொல்றாங்க.
சொல்றாங்க. அப்ப அந்த வகையில 4 மதுஹபுகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்தை பார்த்துட்டு பின்னால முக்கியமான சில மதுஹபுகளும் இருந்து இல்லாம போனதை நாங்க பார்க்கிறோம். ரொம்ப பிரபல்யமாக இருந்தும் இல்லாம போன மதுஹபுகளும் இருக்குது, நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் 4 மதுஹபுகளை பொறுத்தவரை 4 இமாம்கள் இருக்கிறாங்க. அதுல இமாம் அபு ஹனீஃபா 80 ஹிஜ்ரி 80 பகுதிகளில் பிறந்து கிட்டத்தட்ட 150 மரணிக்கிறாங்க ஹிஜ்ரியில. இமாம் மாலிக் 93 பிறக்கிறாரு, 179 மரணிக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 150. இமாம் அபு ஹனீஃபா மரணித்த அந்த ஆண்டுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறாங்க, மரணிக்கிறது 204. அதே மாதிரி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் 164 பிறக்கிறாங்க, மரணிக்கிறது 241 மரணிக்கிறாங்க ஹிஜ்ரியில. எனவே இது 4 மதுஹப் ஆசிரியர்கள். இதுல நாங்க கட்டாயமா ஒவ்வொரு மதுஹப் ஆசிரியர்களை பத்தி படிக்கணும். அவங்களோட மதுஹபு உருவாக்கம், அவங்களோட மதுஹபு ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டம், அவங்களோட மதுஹபு உறுதித்தன்மையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறின கட்டம்னு சொல்லி எல்லா 4 மதுஹப் ஆசிரியர்கள்கிட்டையும் அந்த வரலாறு இருக்கு. அப்ப அதையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம்.